ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜே கார்டன் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்குறது லோட்டஸ். இது பார்த்திங்கன்னா புச்சான்ற வெரைட்டி அதுவாக பூத்து வந்திருக்கு பாருங்கள். பூவோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னிட்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த 100 ருபீஸ் டப்பில் தான் வச்சுருக்கேன். அதுவே ரொம்ப சூப்பராக வளரும். புச்சா வந்து பார்த்திங்கன்னா நல்ல நாட்டு தாமரை மாதிரி ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக வளரக்கூடிய வெரைட்டி. ட்ராபிக்கல் தான். ஆக்சுவலி இந்த வீடியோ நான் எடுத்து வச்சு 1 மாதத்துக்கு மேலேயே ஆகும். ஏன்னா நம்ம கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால அப்லோட் பண்ண முடியல. இதோட டியூபர் நான் இப்போ எடுத்திருக்கேன். டியூபர் வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் சூப்பராக இருக்குது. எவ்வளோ ஹைட் வந்திருக்கு பாருங்கள். பிளாக் டப் தான், பட் அதுலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்ட்டு 2 டப்பில் இருந்து வந்திருக்கு. இந்த 2 பூவுமே தனித்தனியாக இருக்குது. இது தம்மும் பார்த்தீங்கன்னா பூத்துருக்கு. இது 2வது பூ ரொம்ப நல்லா விரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதுவும் அதுவாக விரிஞ்சு வரட்டும்னு விட்டேன், பட் வரல. நான் கொஞ்சம் விரிச்சு விட்டேன், அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இதெல்லாம் அதோட மொட்டு பாருங்கள். இதுவும் தம்மோட மொட்டு தான் பாருங்கள். இங்கே ஒரு மொட்டு. ஆக்சுவலி தம்மு கூட நிறைய மொட்டு வந்திருக்கு. ரொம்ப சூப்பரான வெரைட்டி. அது அங்கே தூரமாக தெரியுது இல்லைங்களா, அது ஒயிட் மஸ்கி. ஆக்சுவலி அது டியூபர் சேல் ஆகிடுச்சு. ஒயிட் மஸ்கி ரொம்ப சூப்பராக ஒரு 40 பூக்கு மேலே பூத்துது ஒரு டப்பில். அவ்வளோ பூ வந்தது. இந்த புச்சா பார்த்திங்கன்னா அதுவாக மலர்ந்து வந்தது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது பார்த்திங்கன்னா அகிலாவோட மொட்டு தான் பாருங்கள். இதில் சீட் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அப்புறம் அகிலா பாருங்கள் சூப்பராக அதுவாக மலர்ந்தது தான். நான் இப்போ வந்து எதுவுமே இந்த வீடியோவில் எடுத்தது வந்து நான் விரித்து விடாமல் விட்டுட்டேன். ஏன்னா அதுவாக எப்படி மலர்ந்து வருது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றதுக்காக. ரொம்ப சூப்பராக அதுவாக செல்ஃப் ப்ளூமர் தான். ஏன்னா அதுவாக பூத்துட்டு இருக்குது. அகிலா இதெல்லாம் நம்ம விரித்து விடணும்னு இல்லை. இந்த தம்மு, லக்ஷ்மி, புச்சா இந்த மாதிரி வெரைட்டிஸ் தான் நம்ம விரித்து விடுற மாதிரி இருக்கும். ஆனால் அதுவாக விரிஞ்சதுன்னா ஒரு 2-3 நாளில் கொட்டிடும். பாருங்கள், இது பீகாக் பிங்க்கு. பீகாக் பிங்க்கும் நல்ல ட்ராபிக்கல் வெரைட்டி. நாட்டு தாமரை மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி. இதுவும் அதுவாக விரியட்டும்னு விட்டேன். இதுக்கு மேலே அது ஸ்லோவாக விரிஞ்சு அந்த ஃபுல்லாக ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கொட்டிடும். அப்புறம் இங்கே பார்க்குறது S1 அப்படின்ற வெரைட்டி. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வெரைட்டி. அது பாருங்கள், இந்த பிஸ்தா க்ரீனில் ரொம்ப அழகாக இருக்குது. ஒயிட்டு தான், பட் இந்த பிஸ்தா க்ரீன் வந்து சென்டரில் இருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இங்கே கூட ஒரு மொட்டு இருக்குது. இதுவும் ட்ராபிக்கல் நல்லா பூத்துட்ருக்கு. நிறைய பூ வர்றது. இதுவும் நிறைய இந்த ஒயிட் பியோனி, ஒயிட் மஸ்கி மாதிரி பூ வரக்கூடியது தான். இங்கே இருக்கிறது ஒயிட் பியோனி. ஒயிட் பியோனியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரன்னர் தான் வச்சேன் இந்த டப்பில். ஒயிட் பியோனி வேறு ஒரு டப்பில் நிறைய பூ வந்துடுது, வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாருங்கள் இதில் எத்தனை மொட்டு இருக்குன்னிட்டு. அப்புறம் ஒரு சின்ன ஒரு ரன்னர் தான் வச்சேன். ரொம்ப சூப்பராக வளர்ந்துச்சு பாருங்கள். இதுலேயே எத்தனை மொட்டு அங்கங்கே மொட்டு இருந்துகிட்ருக்கு. இது வந்து பீகாக் பிங்க் தான். புழு பார்த்திங்களா, இந்த மழை பெஞ்சதுன்னா புழு நிறைய வரும். லோட்டஸ் அல்லி இதுக்கெல்லாம் வரும். அதை நம்ம பார்த்து கிளியர் பண்ணிடணும் அப்பப்போ. இந்த நம்ம தவிக்கனோட மொட்டு தான். எவ்வளோ ஸ்கொயராக இருக்குது பாருங்கள். சூப்பராக ரொம்ப ஹெல்தியான மொட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பூத்த பூ இது. அதுக்கு பக்கம் பார்த்திங்கன்னா சொம்பு பற்றாவோட மொட்டு இருக்குது. இது இன்னும் விரிஞ்சு வரல. இதுக்கு முன்னாடி பூத்த பூ இது. சூப்பராக நமக்கு நிறைய நல்ல அந்த மழை இருந்ததுன்னா ரொம்ப நல்ல செடி வளரும். பட் பூச்சியும் புழு வரும். அதெல்லாம் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். அப்போ நம்ம அந்த லீஃப் எல்லாம் கடிச்சு வச்சிரும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. அந்த லீஃபை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற லீஃபாக இருந்தால் கூட கட் பண்ணி போட்டால் ஒன்றும் ஆகாது. நம்ம வந்து பயப்பட வேண்டாம். ஏன்னா வாட்டர் லில்லி, லோட்டஸ் இதோட லீஃப்லலாம் வந்து மழை பெஞ்சதுன்னா நல்லா புழு வரும். அப்போ என்ன பண்ணுன்னா அந்த புழு வந்து அந்த லீஃப் எல்லாமே சாப்பிட்டுடும். அப்போது வந்து நமக்கு அந்த லீஃபை கட் பண்ணி போட்டால் வேஸ்ட்டாக போயிடுமா, உள்ளே இருக்கிற செடிக்கு ஏதாவது ஆகுமா அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். ஏன்னா கண்டிப்பாகவே அந்த புழு இருக்கிறது நமக்கு டேஞ்சர் தான். மற்ற லீஃப் எல்லாமே சாப்பிட்டுடும். அதனால் நீங்கள் புழு இருக்குது இல்லை லீஃபை வந்து ஏதாவது அரிக்குது அப்படின்றபோது லீஃபை ஒட்டி கூட சில புழுக்கள் வரும். அதுவும் நான் வீடியோ போட்டிருப்பேன். அது கூட நீங்கள் பார்த்துட்டு கட் பண்ணி போட்டுடலாம் அந்த லீஃபை. ஏன்னா நம்ம தண்ணிக்கு வெளியே இருக்கிற வாட்டர் லில்லியை பொறுத்த வரைக்கும் தண்ணிக்கு வெளியே இருக்கிற லீஃபை நம்ம கட் பண்ணி போடுறதுனால செடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இன்னும் நல்லா தான் வளரும். பாருங்கள், இதெல்லாம் புழு சாப்பிட்ருக்கு பார்த்தீங்களா, இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதனால தான் சொன்னேன்,
ஏன்னா புழு நிறைய வந்திருக்கு நம்ம கார்டனில். ஏன்னா ரொம்ப பக்கம் பக்கம் தொட்டி இருக்கிறது ஒன்று, அப்புறம் கீழே தரை வந்து எல்லா இடத்துலையும் புல் இருக்குது இல்லைங்களா, அதனால் அந்த மாதிரி புழு வரும். அதனால தான் சொன்னேன். ஏன்னா லீஃப் எல்லாமே அது சாப்பிட்டுடும். அப்புறம் அது சாப்பிட்டுட்டா இன்னும் இருக்கிற லீஃபும் போயிடும். அதனால் புழு இருக்கிற லீஃபை கண்டிப்பாக கட் பண்ணி போட்டுருங்க. அது இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. பாருங்கள், இந்த மொட்டெல்லாம் கடிச்சு வச்சுருக்கு பார்த்தீங்களா? அதனால தான் நான் புழுக்கு இவ்வளோ நேரம் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் லீஃபை கட் பண்ணி லோட்டஸோட இலையா இருந்தாலும் சரி, வாட்டர் லில்லியோட இலையா இருந்தாலும் சரி, நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுனால செடிக்கு எந்த பாதிப்பும் வராது. செடி நல்லா தான் வளரும். ஏன்னா செடி வந்து மேலே இருக்கிற இலைய கட் பண்ணுறதுனால ஏதாவது ஆகுமா அந்த மாதிரி. ஆனால் தண்ணிக்கு உள்ளே இருக்கிற இலைய மட்டும் கட் பண்ணிடாதீங்க. வாட்டர் லில்லியாக இருக்கட்டும், லோட்டஸாக இருக்கட்டும், தண்ணிக்குள்ளே இருந்து வருது இல்லைங்களா, அதை மட்டும் கட் பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக வர்ற அந்த இலைய. ஏன்னா சில பேர் கேட்பாங்க, லீஃப் எல்லாம் அழுகுன மாதிரி இருக்குது, எல்லோவாக இருக்குது அப்படின்ட்டு. எல்லோவாக இருந்தாலும் அந்த லீஃப் வந்து பழுத்துருச்சு இல்லையா, அந்த லீஃபை எதுக்கு நம்ம வச்சுக்கணும்? அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அதனால் லீஃபில் ஏதாவது உங்களுக்கு டிசீஸ் ஃபார்ம் ஆகிருக்கு, இல்லை லீஃப் வந்து சரியில்லை, ஏதாவது பூச்சி அரிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த லீஃப் கட் பண்ணி எடுத்துடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.